எடப்பாடி மீண்டும் எதிர்க்கட்சி தலைவர் ஆவாரா? திமுக வலையில் செங்கோட்டையன் சிக்குவாரா என்பது பற்றி பார்ப்போம் வாங்க. தமிழ்நாடு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டின் பல பகுதிகளுக்கும் பல கட்டமாக திட்டமிட்டு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். முதற்கட்ட சுற்றுப்பயணத்தை நிறைவு செய்து இரண்டாம் கட்ட பயணத்தை துவங்க உள்ள நிலையில் எடப்பாடி பழனிசாமி தனது இரண்டாம் கட்ட சுற்றுப்பயணத்தை தள்ளி வைத்திருப்பதாக கூறப்படுகிறது. பாஜகவுடனான தனது கூட்டணி நிலைப்பாட்டால் ஏற்பட்டுள்ள கூட்டணி பிரச்சனை ஒருபுறம், அதிமுகவிற்குள் நிலவி வரும் உட்கட்சி பிரச்சனை மறுபுறம் என ஏகப்பட்ட பஞ்சாயத்துக்கள் நடந்து வரும் நிலையில் தனது இரண்டாம் கட்ட சுற்றுப்பயணத்தை எடப்பாடி பழனிசாமி தள்ளி வைத்துள்ளதாக கூறப்படுகிறது. கட்சியின் மாவட்ட செயலாளர்களையும் முக்கிய நிர்வாகிகளையும் கட்டுப்படுத்த முடியாமல் கடுமையாக திணறி வருகிறார் எடப்பாடி. இவ்வாறான பிரச்சனைகளுக்கு மத்தியில் இதனை நன்கு உணர்ந்து கொண்ட திமுக இதனை பயன்படுத்தி அதிமுகவில் அதிருப்தியில் உள்ளவர்களை திமுகவில் இணைத்து கொள்ளும் வேலையை மறைமுகமாகவும் வேகமாகவும் செய்து வருகிறது. திமுக விரித்திருக்கும் இந்த வலையில் சிக்காமல் முன்னாள் அமைச்சர்கள் ஜெயக்குமாரும் செல்லூர் ராஜுவும் குழப்பமான மனநிலையில் மதில் மேல் பூனையாக இருந்து வருகிறார்கள். ஆனால் அதிமுக முகங்களில் ஒருவரான அன்வர் ராஜா திமுகவில் ஐக்கியமாகிவிட்டார். அவருக்கு கட்சியில் முக்கிய பொறுப்பும் வழங்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக புதுக்கோட்டை மாவட்ட அதிமுகவில் முக்கிய முகமாக வலம் வந்த மன்னர் பரம்பரையில் வந்த கார்த்திக் தொண்டைமான் திமுகவில் ஐக்கியமாகி எடப்பாடிக்கும் அதிமுகவினருக்கும் அதிர்ச்சி கொடுத்துள்ளார். இந்த நிலையில்தான் திருப்பூர் மாவட்டத்தில் அரசு நிகழ்ச்சிகளை துவங்கி வைத்த முதலமைச்சர் ஸ்டாலின் தனது பேச்சின் போது தமிழகத்தில் மேற்கு மண்டலத்தில் பலமாக இருப்பதாக கருதப்படும் அதிமுக வரும் தேர்தலில் மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கும் என கோடிட்டு குறிப்பிட்டுள்ளார். முதல்வரின் இந்த பேச்சை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. இதற்கு பின்னால் திரைமறைவில் பல்வேறு அரசியல் காய் நகர்த்தல்கள் நடந்து வருவதாக கூறப்படுகிறது. சமீப காலமாக எடப்பாடியால் பல்வேறு நெருக்கடிகளை சந்தித்து வரும் மேற்கு மண்டலத்தின் அதிமுகவின் முக்கிய முகமாக திகழும் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் திமுகவில் இணைய வாய்ப்பு உள்ளதாக தெரிகிறது. குறிப்பாக அதிமுக கட்சியை கைப்பற்றிவிட வேண்டும், அதுபோல் எப்படியாவது அடுத்த முதலமைச்சர் ஆகிவிட வேண்டும் எனும் கனவில் உலாவரும் செங்கோட்டையன் இவ்வாறான தனது கனவுகள் அவ்வளவு எளிதில் நிறைவேறுவதற்கு வாய்ப்பில்லை என்பதை உணர்ந்துள்ளார். ஆகவே அவர் திமுக பக்கம் சாயக்கூடும் என அரசியல் நோக்கர்களால் நம்பப்படுகிறது. அமைச்சர் முத்துசாமி செங்கோட்டையனை திமுகவில் கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளார் என்றும் கூறப்படுகிறது. இதுபோன்ற அரசியல் சர்க்கல்கள் எடப்பாடிக்கு தொடர்ந்து கொண்டே இருப்பது ஒருபுறமும், அரசியல் எதிரியான ஓபிஎஸ்ஸின் அரசியல் வியூக கணக்கு நாளுக்கு நாள் பலம் பெற்று வருவது மறுபுறமும் நிகழும்போது மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் எண்ணம் பகல் கனவாகி தகர்ந்துவிட்ட நிலையில் மேற்கு மண்டலத்தை கைப்பற்றி மீண்டும் எதிர்க்கட்சி தலைவராகும் கனவுக்கும் கூட பங்கம் ஏற்பட்டு இந்த வாய்ப்பும் கூட கை நழுவும் வாய்ப்பு அதிகமாக உள்ளதாக கூறப்படுகிறது. மீண்டும் சந்திப்போம்.